எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிக்கிதம்லா. ஃப்ளிப்கார்ட் வந்து ஃபைனலாக நம்மளோட CMF நத்திங் 1 வந்து நம்மளுக்கு டெலிவரி வந்து பண்ணிட்டாங்க. முதல் தடவை ஆர்டர் பண்ணும்போது ஒரு வாரம் வெயிட் பண்ணி அதை வந்து நம்மளுக்கு தொலைச்சி திருப்பி ஆர்டர் பண்ண வச்சு தான் நமக்கு வந்து டெலிவரி வந்து பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவ்வளோ லேட்டான அன்பாக்சிங். ஸோ பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் நமக்கு வந்து நத்திங் ஃபவுண்ட் தான் நமக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MRP வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து 20,000 வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து 16,000 rupees அப்படி வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 1,000 rupees வந்து நமக்கு கார்டு டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஃபோன் தான் இருக்குது. பின்னாடி வந்து நமக்கு பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ரீப்ளேசபிள் பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஃபோன் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. அதே சமயத்தில் நமக்கு வந்து பார்க்கவும் நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். பேக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ரீப்ளேசபிள் பேக் இருக்குது. அது இல்லாமல் நமக்கு வந்து 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கலாக ஒரே ஒரு யூஸ்ஃபுல்லான கேமரா மட்டும்தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து அந்த ரீப்ளேசபிள் பேக் அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து அந்த கீழே அந்த ரவுண்டான இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த டை மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 6.67 inch 120Hz AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல குவாலிட்டி டிஸ்பிளே அப்படின்னு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து சொல்லலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் இதில் வந்து நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் நமக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பீக்கர் மட்டும் தான் இருக்குது அந்த ஃபோன். அந்த ஸ்பீக்கர் வந்து கீழே தான் கொடுத்துருக்காங்க. USB Type C போட்டிருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 2 நானோ சிம் போட்டுக்கலாம், இல்லாட்டி 1 நானோ சிம் ஒரு மைக்ரோ SD கார்டு வந்து நீங்கள் இந்த ஃபோனில் வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளியராக இருக்குது. மேலே வந்து ஒரே ஒரு மைக்ரோஃபோன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலே வந்து வேறு எதுவுமே வந்து கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே ஒரு பவர் ஆன் ஆஃப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸ் வந்து நமக்கு டாக்டைலாக தான் ஃபீல் ஆகுது. அங்கே வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் பட்டன் அப்புறம் வால்யூம் டவுன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நம்மளுக்கு வேறு எதுவுமே வந்து கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு 5G. 5Gயை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு 10 5G பேண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஏர்டெல்லையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஜியோலையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். 5Gயில் வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் நமக்கு வந்து இல்லை. ஸோ இந்த ஃபோன் வந்து நம்மளுக்கு 5000 mAh பேட்டரி வித் வந்து நம்மளுக்கு 33 வாட் PD சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் உள்ளே வந்து நம்மளுக்கு பாக்ஸில் சார்ஜர் வந்து கொடுக்கவே இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைமண்ட்ஸ்டி 7300 ப்ராசர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து Antutu பெஞ்ச் மார்க்ஸ் அதுக்கப்புறம் கீக் பெஞ்சோட பெஞ்ச்மார்க்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த CPU த்ராட்டிலிங் டெஸ்ட் வந்து ரன் பண்ணி பார்த்தோம். பெருசாக வந்து நமக்கு ஹீட் ஆகல, த்ராட்டிலும் நமக்கு வந்து பெருசாக வந்து ஆகலை அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு USB Type C to Type C கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் சொன்னபடி உள்ளே வந்து சார்ஜர் வந்து இல்லை. நீங்கள் வந்து எந்த PD சார்ஜர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த சிம் பின்னும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிம் பின்னும் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து கேஸ் இல்லை. நமக்கு வந்து பாக்ஸில் வந்து சார்ஜர் வந்து கண்டிப்பாக இல்லை. ஸோ கேஸாவது எனக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னோட ஒரு கருத்து அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பூட் வந்து கொடுத்துருக்கோம். ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து கொடுத்துச்சு. இப்போ வந்து நம்ம ஃபோனை வந்து ஃபுல்லாக செட்டப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபோன் வந்து ஃபுல்லாக செட்டப் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் ஏதாச்சும் ஒரு ப்ளோட்வேர் வந்து கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஃபோனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக நம்மளுக்கு வந்து எந்த விதமான ப்ளோட்வேரும் நம்மளுக்கு வந்து கொடுக்கல. நம்மளுக்கு வெறும் கூகுள் அப்ளிகேஷன்ஸ் அதுக்கப்புறம் அந்த நத்திங் அப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கே நத்திங் ஃபோனுக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து சொல்லலாம். சுத்தமாக நம்மளுக்கு வந்து ப்ளோட்வேரே இல்லாமல் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து நம்மளுக்கு சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாரும் கேட்குற ஒரு விஷயம், இதில் வந்து நம்மளுக்கு அந்த ரெக்கார்டிங் ஆப்ஷன் எல்லாமே வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. அந்த நத்திங் ஃபோன் 2 மாதிரியே தான். அப்புறம் வந்து நம்மளுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கூகுள் டெய்லர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கூகுள் டெய்லரில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணால் தான் சவுண்ட் வரும். ஆனால் அவங்களோட ரெக்கார்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து கூகுள் மெசேஜிங் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு செட்டிங்ஸ் வந்து போகலாம். செட்டிங்ஸில் போயிட்டு நான் சொன்னபடி கீழே வந்து அந்த ரெக்கார்டர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம செட்டிங்ஸ்க்கு போயிட்டு என்ன ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 14 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து டிவைஸை ஓப்பன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 2 அப்டேட் வந்து வந்துருச்சு. ஸோ அந்த 2 அப்டேட்டும் நான் வந்து பண்ணிட்டேன். ஸோ நமக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 14 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயம். லேட்டஸ்ட்டான ஆண்ட்ராய்டு 14 தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேரில் நம்மளுக்கு வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே சமயத்தில் செக்யூரிட்டி பேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பேட்சும் நம்மளுக்கு வந்து ஜூலை செக்யூரிட்டி பேட்சில் வந்து இருக்குது. ஆப்வியஸ்லி அப்டேட் வந்து கொடுத்தாங்க. ஸோ ஜூலை செக்யூரிட்டி பேட்ச் ஸோ நம்மளுக்கு வந்து ஜூலையில் தான் இருக்கும். அதுவும் நம்மளுக்கு வந்து லேட்டஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் நமக்கு வந்து இல்லை அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு நத்திங் OS பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆப்வியஸ்லி நத்திங் OS தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் சொன்னபடி அப்டேட் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 அப்டேட் வந்து ஏற்கனவே பண்ணிட்டேன். ஸோ நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் கேமரா சரியில்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து கேமரா
ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருந்த மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்டோரேஜ் முன்னாடி பேட்டரி. ஸோ பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. சோகமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜர் வந்து பாக்ஸ் வந்து கொடுக்கல. ஸோ நீங்கள் வந்து எந்த பிடி சப்போர்ட் பண்ணுற சார்ஜராக இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 33 வாட் வரைக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் அடாப்டிவ் பேட்டரி மாதிரி ஸ்டஃப்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 128 GB அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வந்து 2 சிம் வந்து யூஸ் பண்ணலாம், நீங்கள் வந்து 2 TB வரைக்கும் உங்களால் வந்து மெமரி கார்டு வந்து போட்டு யூஸ் பண்ண முடியும். அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 112 GB கிட்ட உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 256 GB வெர்ஷன் லான்ச் பண்ணியிருக்கலாம், ஆனால் ஏன் லான்ச் பண்ணல அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரில. நெக்ஸ்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹை ரெஃப்ரெஷ் ரேட், அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து 60 Hz, அதுக்கப்புறம் வந்து 120 Hz தான் இருக்குது. ஃபோன் வந்து நம்மளுக்கு நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. அதில் வந்து நமக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி நத்திங் OSோட எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த ஃபோன்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் பற்றி நம்ம சேனலே வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் நீங்கள் பார்க்கலாம், நான் மேலே காட்டு தரேன், கண்டிப்பாக வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நமக்கு DRM இன்ஃபோ. ஸோ DRM இன்ஃபோவில் நீங்கள் பார்க்கலாம், நமக்கு வந்து ஒயிட் கலர் கேமெட் வந்து ட்ரூன்னு போட்டிருக்காங்க. ரிஃப்ரெஷ் ரேட் வந்து நமக்கு 60 Hz 120 Hz வந்து கொடுத்துருக்காங்க. L1 சர்டிஃபிகேஷன் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டியில் கான்டென்ட் வந்து கன்சியூம் பண்ணலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு பிரச்சனையாக வந்து கண்டிப்பாக வந்து இருக்காது. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபோனில் கேமரா 2 API வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கூகுள் கேமரா வந்து நம்மளுக்கு அப்போ தான் இன்ஸ்டால் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து க்ரீனாக வருது. ஸோ இதில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கேமரா 2 API எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ கூகுள் கேமரா வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளுக்கு இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது. நெக்ஸ்ட் சூப்பரான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து நமக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அங்கே வந்து நம்மளுக்கு பிரச்சனையே வந்து இல்லை. நெக்ஸ்ட் வந்து நமக்கு கேமரா. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஃபால்ட்டான நத்திங் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு நத்திங் ஃபோன் 1, நத்திங் ஃபோன் 2, நத்திங் ஃபோன் 2Aல வந்து பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இந்த CMF ஃபோன்லையும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேக் கேமராவில் உங்களால் வந்து மேக்ஸிமமாக 4K 30 FPS வரைக்கும் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். 1080p 60 FPS வரைக்கும் உங்களால் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் 4K 60 FPS வந்து நமக்கு இல்லை. ஃப்ரண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1080p 60 FPS வரைக்கும் உங்களால் வந்து வீடியோ ரெக்கார்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நாங்கள் சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து கிளிக் பண்ணியிருக்கோம். அந்த சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து நமக்கு 2 மோட் வந்து கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் மோட், விவிட் மோட். நான் வந்து நேச்சுரல் மோடில் தான் வந்து கிளிக் பண்ணேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து நம்மளுக்கு pretty அக்யூரேட்டாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே சமயத்தில் ஃபோக்கஸிங்கும் நல்லா இருக்குது. நமக்கு வந்து டீட்டெயில்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது. HDRும் நமக்கு வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபீஸ்க்குள்ளே எனக்கு இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா ஃபோன் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் டெஸ்ட் பண்ணதுலேயே ஃபஸ்ட் நாளே இவ்வளோ இம்ப்ரெஸ் எந்த ஃபோனும் நான் வந்து ஆகலை. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா HDRும் நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப அட்டகாசமாக வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோஸ் வந்து பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு செல்ஃபி கேமராவில் கூட நான் வந்து என்ன இம்ப்ரெஸ் ஆனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோன்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்குது. HDX வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். கண்டிப்பாக ஒரு 10% இம்ப்ரூவ் பண்ணணும். ஆனால் 90% பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து HDX ரொம்ப நல்லா இருக்குது. செல்ஃபி கேமராலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து HDR வந்து ஒர்க் வந்து சூப்பராக வந்து ஆகுது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்டாக அந்த போர்ட்ரேட் மட்டும் நமக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமராஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து 15,000 ரூபீஸ்க்குள்ளே ரொம்ப ஈஸியாக வந்து சொல்லிடலாம். இந்த வீடியோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கிறா லைக் பண்ணிக்கோங்க. வேறு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.